எழுந்துட்டாங்க, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும். என்ன குள்ளர்ஸ காணுமே? நமக்கு முன்னாடி எழுந்துட்டாங்களா? காட்டுல தூங்குறது புதுசுங்கிறதுனால தூக்கம் வராம எழுந்திரிச்சிட்டாங்க போல இருக்கு. என்ன இது? இந்த குள்ளர்ஸ இன்னும் காணோம். நான் எழுந்திருச்சே 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுச்சு. எனக்கு முன்னாடி எழுந்த இவங்க எங்க போனாங்க? ஏன் இன்னும் வரல? ஒருவேளை இங்க இருக்கிறது பிடிக்காம மாயாக்கள் கிட்ட போயிட்டாங்களா? அப்படி இருந்தா ஏன் நம்ம கிட்ட சொல்லிட்டு போல? அவங்களா போனா சொல்லிட்டு போலாம். யாராவது வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போனாலோ கடத்திட்டு போனாலோ எப்படி சொல்லிட்டு போக முடியும்? இவங்களை யாரு கடத்திட்டு போயிருப்பாங்க? இல்ல இல்ல, ஏதோ நடந்திருக்கு. இல்லன்னா இவங்க இவ்வளவு நேரம் வராம இருக்க மாட்டாங்க. என்ன கௌரி, நேரத்திலே எழுந்துட்டியா? ஆமா கௌதம். என்ன காலங்கத்திலே தீவிரமா யோசிச்சுட்டு இருக்க? நான் காலையிலேயே எழுந்துட்டேன். ஆனா காலங்காலத்தால இருந்து அந்த குள்ளர்ஸ காணோம். என்ன குள்ளர்ஸ் காணுமா? ஆமா காணோம். எங்க போயிட்டாங்க? தெரியலையே. ஆனா இவங்களாதான் போனாங்களான்னு சந்தேகமா இருக்கு. தேடி பார்க்கலாமா? இவ்வளவு பெரிய காட்டுல எங்கடா போய் தேடுறது? மதுரை வட்டை போட்டு பார்க்கலாம். சந்தியாவை பாலுவை எழுப்பு. டேய் பாலு, ஏய் சந்தியா, எழுந்துருங்க எழுந்துருங்க. காலங்காத்தால எழுந்து ஆரம்பிச்சுட்டான்டா. டேய் நம்ம குள்ளர்ஸ் காணும்டா. அப்பாடா, தொல்ல விட்டுச்சு. என்னடா தொல்லை விட்டது? மாயாக்கள் கேட்டா என்ன பதில் சொல்றது? ஒழுங்கா வந்து உட்காரு. அவங்க எங்க இருக்காங்கன்னு வட்டத்துல பார்க்கலாம். காலங்காத்தாலே பிலிம் காட்டுறியா? சரி காட்டு. டேய் வாடா, சீக்கிரம் வாங்க. இனத்தைச் சேர்ந்த ஒருவனை நல்ல உயரமாக்க உயிர் கொடுக்க வந்த உத்தமர்களே, உங்களை பலியிட சண்ட தேவதை உத்தரவு கொடுத்து விட்டாள். இன்னைக்கு ராத்திரி நான் உங்களை பலி கொடுக்க போறேன். அடச்சி வாய மூடு. டேய், நீ எங்களை கடத்திட்டு வந்தது மட்டும் எங்க குரு மாயாவுக்கு தெரிஞ்சது உன்னை சுட்டு சாம்பலாக்கிடுவாரு தெரியுமா? ஏய் மாயாவோ சாயாவோ, உங்களை யாரு விடுவிக்க வந்தாலும் அவங்களையும் ஒரு கை பாப்பேன். அவங்களையும் சண்டா தேவதைக்கு பலியிடுவேன். ஏய், நான் ஓவரா பிலிம் காட்டுற. நீ எங்க உயரம் தானே இருக்கிற. எங்க கையை அவுத்து விட்டு ஒத்தைக்கு ஒத்த வட பாத்துடலாம். நீங்க உயிர் விட வேண்டியது போர்க்களத்துல இல்ல, பலிபீடத்துல. புரியுதா? விடியற வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. அவங்கள பலி கொடுத்து அவன் நிச்சயம் கல்யாணம் பண்ணிக்க தான் போறான். அது வரைக்கும் நான் உயிரோட இருக்கணுமாப்பா? ராதா, கெட்டவங்களை ஆண்டவன் ஆடுற வரைக்கும் ஆட விட்டுட்டு அதுக்கப்புறம் தாமா அழிப்பான். அதுதான் அவனுடைய குணம். இவங்களுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிச்சிடுச்சு. போச்சு போச்சு. என்ன மாட்டி உடனே பிளான் பண்ணி இந்த குள்ளனுங்க அந்த குள்ளங்கிட்ட போய் மாட்டிருக்கானுங்க. ஆமா, உனக்கும் அவங்களுக்கும் பெரிய பங்காளி சண்டை, போய் மாட்டிக்கிட்டானுங்க. ஏய், இப்ப எதுக்கு நீ கத்துற? அதான் மந்திர வட்டத்திலே பார்த்தல. அந்த சத்தியம் நார்மலான மனுஷனாகி அந்த ராதாவை கல்யாணம் பண்ணணுங்கிறதுக்காக நம்ம குள்ளர்களை பலி கொடுக்க கடத்திட்டு போயிருக்கான். சரி, நமக்கு பிரயோஜனப்படாத அந்த குள்ளர்ஸ் சத்தியத்துக்காவது பிரயோஜனப்பட்டோம். கிளம்புங்க, நாம போய் நம்ம வேலையை பார்க்கலாம். என்ன பாக்குறீங்க? குள்ளர்ஸ காப்பாத்துறோம், ராதாவை காப்பாத்துறோம்னு சப்ட்ராக்ல டிராவல் பண்ணா 5வது சாவியை எடுக்க முடியாது. நாம வந்த வேலையை பார்க்கலாம் வாங்க. மனிதாபிமான துளி கூட இல்லாம நீ எல்லாம் எப்படிடா மனுஷனா பிறந்த? மாயா அங்கிள்,
குள்ளர் சார் காட்டு சுத்தி பார்க்க விட்டுட்டு போல, நம்மள காவல் காக்க விட்டுட்டு போயிருக்காங்க. குள்ளர் சார் காப்பாத்த வேண்டியது நம்ம கடமை. விளங்குறவனுக்கு விளக்கம் சொன்னா புரியும், விளங்காதவனுக்கு விளக்கம் சொன்னா எப்படி புரியும்? சரி, நான் விளங்காதவன் தான், உன் திருவாய கொஞ்சம் பொத்து. டேய், நீ கருத்து பேசாம எங்க கூட ராதா வீட்டுக்கு வா. எல்லாரும் கிளம்புங்க. வா. என்னடா இது, கையில காசு இல்லாம விதி இப்படி வீதியில புலம்ப விட்டுருச்சு. காயத்ரி காசு கொடுக்கலனாலும் அக்கம் பக்கத்துல 5-10ன்னு கடனை வாங்கி பழப்பு ஓடிட்டு இருந்தோம். யார் இந்த சிங்கார வேலை? அவன் வந்து கடனை கொடுத்து கள்ள நோட்டா கொடுத்து லாக்கப்ல வச்சுட்டான். இப்போ கொஞ்சம் நஞ்சம் இருந்த மானம் மரியாதை எல்லாம் நம்மளை விட்டு போச்சு. நாம போய் சும்மா நின்னாலே இவன் வந்து நின்ன இடத்த பெனாயில் போட்டு கழுவி விடுமானுங்க. இப்ப எங்கன்னு போய் எவங்கிட்ட கடனை கேட்கறது? யார் அந்த சிங்கார வேலை? அவன் எதுக்கு 1000-1000 கள்ள நோட்டை நம்ம கடன் கொடுத்தான்? சரி, இப்ப அதுக்காக புலம்பு என்ன பிரயோஜனம்? நடந்தது நடந்து போச்சு. ஓ, சீட்டை கையில பிடிக்காம கையெல்லாம் நமங்குது, சரக்க போடாம வயிறெல்லாம் கபகபங்குது. இப்ப சீட்டாடி ஆகணுமே, எப்படியாவது தண்ணி அடிச்சு ஆகணுமே. எப்படி? என்னண்ணா இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? சீட் ஆள்லாம் நினைச்சீங்களா? பெரிய பெரிய ஆள்லாம் சேர்ந்ததுனால அந்த இடத்தையே மாத்திட்டோம். நீங்க வரலையா? அவனை ஏன்டா கூப்பிடுற? அவனை கூப்பிட்டா கள்ள நோட்டுல கொண்டு வருவான். ஆமா ஆமா, நீ வேணாம்பா, சீட்டாடவே வராத. நான் என்ன பரம்பரையா கள்ள நோட்டை மாத்துறேன்? ஏதோ கையில காசு இல்லைன்னு கடன் கேட்க போனேன். கடன் கொடுத்தவன் கள்ள நோட்டை தலையில கட்டிட்டான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? காரணம் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா நீ என்ன காரணம் சொன்னாலும் நாங்க உன்னை சீட்டாட்டத்துல சேர்த்துக்கிறதா இல்ல. யோ, என்னையா சொல்ற? ஆமாண்ண, சங்கத்துல தீர்மானம் போட்டு உன்னை சீட்டாட்டத்தை விட்டு நீக்கிட்டோம். இனிமே நாங்க சீட்டாடுற பக்கமே வந்துடாதீங்க. வந்தா வம்புதான் வந்து சேரும். வாடா போலாம். போங்கடா, பெரிய சங்கம் 3 பேர் சேர்ந்துட்டா சங்கமாடா. வரேன்டா, ரிசர்வ் பேங்க்ல அடிச்ச நல்ல நோட்டோட வரேன். அப்புறமா உங்களை பேசிக்கிறேன். இனிமே எங்க போய் கடன் கேட்டாலும் கொடுக்க மாட்டானுங்க. நம்மளாலையும் வேலை வெட்டிக்கு போய் சம்பாதிக்க முடியாது. எப்படியாவது சீட்டாடி ஆகணுமே, சரக்கு அடிச்சு சந்தோஷமா இருந்தாகணுமே. என்ன பண்ணலாம்? திருடுனா எப்படி இருக்கும்? யோசிக்காதரா, திருடுறா. நீ சரக்கு அடிச்சு சந்தோஷமா இருக்குன்னா திருடுறா நீ. எவன் கேக்குறான்னு பாப்போம். இந்த வீட்டு மேல ஏறான், என்ன பண்ண போறான் பாப்போம்.
கடவுளே, கையில காசு இல்லைன்னு திருட ஆரம்பிச்சிட்டானே. திருடுறியா? இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். அப்பா, இன்னும் 2 நாள்ல கல்யாணம். இயற்கையை மாத்த முடியாதுன்னு நீங்க சொன்னதை நம்பி நான் அந்த குள்ளங்கிட்ட உன்னோட உயரம் தான் நம்ம கல்யாணத்துக்கு தடன்னு சொன்னேன். இப்போ என்னாச்சு? அவன் உயரமாகறதுக்காக 3 குள்ளர்களை கூட்டிட்டு வந்து அவங்கள பலி கொடுக்கறதுக்கு பூஜைய ஆரம்பிச்சிட்டான். விடிஞ்சா நெடுமரமா வந்து நிக்க போறான். அந்த மந்திரவாதி கையால நான் தாலி கட்டிக்கணுமாப்பா? என்னால முடியாது. அதை விட நான் செத்து போயிடலாம். அவசரப்படாதே ராதா. முதல்ல அத்தைக்கு மீசை முளைக்கட்டும், அதுக்கப்புறமா சித்தப்பான்னு கூப்பிடலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுவோம். ஆமா ராதா, மருத்துவத்தால முடியாதது மந்திரத்தால எப்படி முடியும்? கையா காலா இல்ல முகமா நம்ம இஷ்டத்துக்கு மாத்தி வச்சுக்கிறதுக்கு உருவத்தை எப்படி ராதா உயரமாக்க முடியும்? என்ன விரும்பின எனக்கு நிச்சயமானவங்க மக சுதா இழுத்துட்டு வந்து இவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாரே, அது நீங்க சொன்ன மந்திரத்தாலியா இல்ல மருத்துவத்தாலியா? மந்திரத்தால மனச மாத்த முடியும்னா உருவத்தை ஏன் மாத்த முடியாது? ஹாய் அத்தை, நல்லா இருக்கீங்களா? மாப்பிள்ளை வரல? சி, போ. அப்பா, இங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்க? இன்னும் கல்யாணத்துக்கு 2 நாள் தான் இருக்கு. போய் வாழை மரம் கட்டி பந்தல் போடு. நானு ஆ. போப்பா. ஏன் உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா? ஒரு 2 பொண்ணுங்களுக்கும் 2 நாள்ல கல்யாணம், சத்திரம் பார்க்கணும், சமயக்காரர் ஏற்பாடு பண்ணும், எவ்வளவு வேலை கிடக்கு. எந்த வேலை வெட்டியும் பார்க்காம இப்படி அசத்தனமா உட்காந்து அரட்டை அடிச்சிட்டு இருக்க? ஒரு மாப்பிள்ள பூஜையில உட்காந்துட்டு இருக்காரு, இன்னொரு மாப்பிள்ள கடத்தருக்கு போயிருக்காரு. எத்தனை வேலையை நானே பார்த்துட்டு இருக்கிறது? ஏன் போய் வேலை வெட்டிய பாரியா பையா? ஏய், சும்மா ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்காதடி. நீ சொல்ற மாதிரி இங்க எந்த கல்யாணமும் நடக்க போறது இல்ல. அப்படியே நடந்தாலும் அது மகேஷுக்கும் ராதாவுக்கும் நடக்கிற கல்யாணமா தான் இருக்கும். அதையும் பார்க்கலாம். இன்னும் 2 நாள்ல யார் கழுத்துல யார் தாலி கட்ட போறாங்கன்றத பார்த்துடலாம். சுதா கண்ணு, இதுங்களோட உனக்கு என்ன வெட்டி பேச்சு? உள்ள வடிக்கண்ணு, எழுந்து வா. ஏ அத்தை, உன்னை எனக்கு பிடிக்கல. உன் பேச்சுக்கா. என்ன கௌரி, ஆஃபீல் லீவ்ல கிராமத்துல இருக்கிற தாத்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போற மாதிரி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்க? டேய், இதுதான் நம்ம வட்டத்துல பார்த்த அந்த ராதாவோட வீடு. இங்கதான் அந்த குள்ள சத்தியோ நம்ம குள்ளரச பூஜையில வச்சிருக்கா. அப்போ ராதா ஃபேமிலி அதுவும் இங்கதான் இருக்கு. ஓஹோ, வாங்க போலாம். ஒரு நிமிஷம். நீ ஏன் வாயை திறக்கல? ஏன் பார்த்த? எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம் வா. ராதா, உனக்காவது மகேஷை கல்யாணம் பண்ணிக்க முடியலையேங்கிற ஒரு கவலை தான்.
ஆனா எனக்கு மகேஷ் உன்னை கல்யாணம் பண்ணிக்காதது ஒரு கவலை, சுதாவை கல்யாணம் பண்ணிக்க போறானேங்கிற இன்னொரு கவலை. எனக்கு என்ன பண்றதுனே புரியலம்மா. எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள வரலாமா? வாங்க. நீங்கெல்லாம் யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்க யாருங்கிறது இருக்கட்டும், எங்க குள்ள ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரை இங்க இருக்கிற ஒரு குள்ள மந்திரவாதி கடத்திட்டு வந்திருக்கான். அவன் கடத்திட்டு வந்ததும் தெரியும், எதுக்காக கடத்திட்டு வந்தா, உங்க பிரச்சனை என்ன, அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு எல்லாமே எங்களுக்கு தெரியும். வெளியில நின்னு வேடிக்கை பார்த்துட்டு வந்து வெந்த பொண்ணுல வேலை பாய்ச்சாதீங்க. போங்க, போய் விளையாடுங்க. ராதா ஆண்டி, எங்க வயசை பார்த்தா உங்களுக்கு விளையாட்டு பிள்ளைங்களா தெரியுதா? நாங்க விளையாட்டு பிள்ளைங்க இல்ல. ராதா ஆண்டிக்கு மகேஷ் அங்கிள் வேண்டாம் போல இருக்கு. வாங்க நம்ம போலாம். நம்ம போயிட்டு நம்ம குலர்ஸ் யார் ரிலீஸ் பண்றது? நீங்க பாருங்க, எங்க நிலைமை உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியும் தெரியுது, தெரியாத மாதிரியும் தெரியுது. நீங்கெல்லாம் யாருப்பா? நான் கௌரி, இவன் கௌதம், அவ சந்தியா, இவன் பாலு. இவங்க 3 பேரும் நாங்க யாருங்கிற கதையை உங்ககிட்ட சொல்லுவாங்க. அதுக்குள்ள நான் போய் அந்த குள்ள சத்தியத்தை ஒரு கை பார்த்துட்டு வரேன். அங்கிள், அந்த குள்ள சத்தியம் எந்த ரூம்ல பூஜை பண்ணிட்டு இருக்கான்? அந்த ரூம்ல தாம்மா. சரி அங்கிள், நான் பாத்துக்கிறேன். கௌதம், இது புடி. கௌரி, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்.